மகான் துளசிதாசர் 10ஆம் பகுதி. தான் தவறு செய்து விட்டோமோ என்கிற உணர்வு மேலெழ தாசருக்கு சப்த நாடியும் ஒடுங்கியது. தாம்பூலத்தை பெற்றுக்கொண்டு அவசர அவசரமாக அங்கிருந்து வெளியேறியவரின் மனதில் ரத்னாவளியின் மேலிருந்த மையலை மீறி தற்சமயம் அச்சம் குடிகொண்டது. இந்த சம்பவம் முடிந்து 4 தினங்கள் கடந்த ஒரு பகற் பொழுதில் தமது இல்லத்தில் தாசர் சில ஓலைச் சுவடிகளை பார்வையிட்டு கொண்டிருந்தார். அதில் நிலை கொள்ளாமல் அவரது மனம் மீண்டும் மீண்டும் ரத்னாவளி நடந்து கொண்ட விதத்தையே அசை போட்டு கொண்டிருந்தது. என்னதான் இருந்தாலும் நான் செய்தது தவறுதான். ஒரு பெண்ணிடம் சென்று நேரடியாகவே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கிறது நாகரிகமான செயலே இல்லை. ஆனால் என்னுடைய ஆசை வெட்கமறியாமல் என்னை எப்படி நடந்து கொள்ள வைத்து விட்டது. குருநாதா, தாங்கள்தான் என்னை இது போன்ற செயல்களிலிருந்து, அல்ப ஆசைகளிலிருந்து விடுவிக்க வேண்டும். அந்நிச்சய விழிகளிலிருந்து விழிநீர் பெருக அவர் சிந்தை சுவாமி நரஹரிதாசரின் இணையடி நிழலை தேடி ஓடியது. அதே நேரம் அவரது இல்லத்தின் வாயிலில் திடீரென சலசலப்பு உண்டானது. எட்டி பார்த்தவருக்கு தமது இல்லத்தின் வாயிலில் ஒரு பெரிய வில்வண்டி வந்து நிற்பதையும் அதிலிருந்து ஸ்திரீகளும் புருஷர்களுமாய் 7-8 பேர் இறங்குவதையும் கண்டு பெருத்த ஆச்சரியம் உண்டானது. இவர்களெல்லாம் யார்? யாரை தேடிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே. ஒருவேளை இடம் மாறி வந்திருக்கிறார்களோ என்று சிந்தித்து கொண்டிருக்கும் போதே வந்திறங்கியவர்களில் ஒரு வயதானவர், இது சுவாமி துளசிதாசரோட கிரகம்தானே என்று தாசரை வினவினார். தாசரும் இது அடுத்த உபன்யாசத்திற்கான அழைப்பு போல் இருக்கிறது என்று மனதிற்குள் எண்ணியவாறே அவர்களை இருகரம் கூப்பி புன்சிரிப்புடன் வரவேற்றார். சற்று தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டதும் மீண்டும் பேச ஆரம்பித்த பெரியவர் நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். சுவாமி, நாங்கள் ரத்னாவளியை உங்களுக்கு கன்னிகாதானம் செய்து தரலாம் என்று அபிப்பிராயப்படுகிறோம். எங்கள் பெண்ணிற்கும் தங்களை நிரம்பவே பிடித்து விட்டது. ஆதியிலிருந்தே அவளும் தங்களை போல் ஓர் ஆதர்ஷ புருஷரைத்தான் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் தீர்மானமாகவே இருந்தாள். இப்பொழுது அவளுடைய மனது போல மாங்கல்யம் அமைந்ததால் எல்லோருக்கும் பரம திருப்தியாக இருக்கிறது. எல்லாம் அந்த சீதாராமனோட பரிபூரணமான கடாட்சமே. சரித்திரம் கூறியவருக்கும் சரித்திரத்தை செவிமடுத்தவளுக்கும் முடிச்சு போட்ட விசித்திரம். தெய்வ சங்கல்பம் இல்லாமல் வேறு ஏது? சுபஸ்ய சீக்கிரம் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். ஆதலால் வருகிற மாதம் வளர்பிறை சப்தமி திதியில் விவாகத்தை வைத்து கொள்ளலாம் என்றிருக்கிறோம். சுவாமிக்கு உறவினர்கள் எவரும் இல்லை என்று மனம் தளர வேண்டாம். எங்கள் பக்கம் ஏகப்பட்ட உறவினர்கள் இருக்கிறோம். உங்களை அப்படியெல்லாம் விட்டு கொடுத்து விட மாட்டோம். பெருமாள் கிருபையில் எங்களின் 2 பேரின் விவாகத்தையும் நாங்களே முன்னின்று நல்லபடியாக நடத்தி முடித்து விடலாம் என்று பார்க்கிறோம். சுவாமிக்கு சம்மதம்தானே? தாம் செவிமடுப்பது கனவிலா நினைவிலா என்று திகைத்து நின்றார் தாசர். அதற்குள் அப்பெரியவர் தாசரின் மன நிலையை உணர்ந்தவராய் தாசரை அருகில் அழைத்து அவர் தலையில் கை வைத்து ஆசி வழங்கியபடியே தாம்பூல தட்டை தாசரிடம் நீட்டினார். உணர்ச்சி பெருக்கில் நடுங்குகிற கரங்களோடு தாசர் அந்த தாம்பூல தட்டை அங்கீகரித்தார். 10ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.